எனக்கு பயமா இருக்கு. எத செஞ்சாலுமே பயமா இருக்கு. எங்க போணும்னாலும் பயமா இருக்கு. யாரையாவது பார்த்தா பயமா இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இந்த பயம்ன்றது வயசு வித்தியாசம் இல்லாம, ஆட்களுடைய பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான உணர்வா இருக்கு. ஆனா, ஆண்டவர் இந்த பயத்துல இருந்து நம்ம வெளிய வரணும்னு சொல்லி விரும்புறார். பயப்படாதே என்று சொல்லி நெறைய வசனங்கள் வேதாமம் முழுசும் இருக்கு. அந்த வார்த்தைகள் நம்மோட பேசும். ஒரு சின்ன குழந்தை இருட்டுல இருக்கும்போது பயந்து அலறுது. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கத்துது. ஆனா அவங்க அப்பா வந்து, நான் இங்கதான் இருக்கேன். என் கைய பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, கைய பிடிச்சுக்குது. அதுக்கு பயம் போயிருச்சு. இதுதான் when you are in presence, fear goes away. பயம் நீங்கி போகும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிப்போம். சங்கீதம் 56. இந்த சங்கீதத்தின் பின்னணி என்ன தெரியுமா? தாவீது ராஜா தான். ராஜா என்றால் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், சாமுவேலால் அபிஷேகிக்கப்பட்டவன். இங்கு சவுல் தாவீதை விரட்டி கொண்டு ஓடுகிறான். இவன் பெலிஸ்தியருடைய பட்டணமாகிய காத்தூரிலே இருக்கிறான். உயிருக்கு போராடி ஓடிக்கொண்டிருக்கும் போது, இந்த உயிருக்கு பயந்து ஓடுகிற நிலைமை ஒருவேளை நமக்கு இல்ல. நமக்கு இருக்கிறதெல்லாம் சின்ன பயம் தான் நினைக்கிறேன். அப்படி ஓடின தாவீது சொல்றா, சங்கீதம் 56:3, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன்னு சொல்லி. நீங்க மட்டும்தான் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை. ஆமா, பயந்து ஓடிக்கொண்டிருந்த நாளில் ஆண்டவரை நம்பியதால் தாவீதை ஆண்டவருடைய பிரசன்னம் மூடியது. அவன் வெற்றி சிறந்தான் எல்லாவற்றிலும். நிறைய வசனங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில வசனங்களை நாம் வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது ஒரு விசுவாச அறிக்கை செய்வத இந்த வசனத்துல பார்க்கலாம். ஏசாயா 41:10 விதமாக சொல்கிறது, நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உன்னை தாங்குவேன் என்பதுதான் ஆண்டவரது வாக்கு தத்தம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நபர்களுக்கு பேசப்பட்டதாக இருந்தாலும் இன்று வாசிக்கிற நமக்கு அது நம்மோடு பேசுகிற ஒரு உறுதியை தருகிறது. இன்னைக்கு ஒருவேளை பயப்படுறீங்களா? எதை நினைச்சு பயப்படுறீங்க? நீங்க கடந்து போகிற சூழ்நிலை உங்களுக்கு பயமா இருக்கா? அல்லது நீங்க சந்திக்கிற மனிதர்கள் உங்களுக்கு அச்சுறுத்தலை தர்றாங்களா? அல்லது எதிர்காலம் ஏதோ ஒன்று பயத்தை கொடுக்கிறதா? அந்த சிறு பிள்ளையை போல தகப்பனுடைய கரங்களை பிடிச்சுக்கங்க. பயம் இல்லாம போவோம். இன்னைக்கு ஆண்டவரை நம்புவோமா? எல்லா பயத்தையும் அவர் மாற்றிடுவாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருக்கிற இடத்துல பயம் நீங்கி போகும். ஆண்டவரை பற்றி கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.